ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 14 செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். அது என்னன்னா, மெட்டீரியல்ஸை எப்படி கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ்னு கிளாசிஃபை பண்றோங்கிறது தான். பேர் பார்த்து பயந்துராதீங்க, ஐடியா ரொம்ப ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்ல இதுல மார்க் வாங்குறது எவ்வளோ ஈஸின்னு நீங்களே பார்ப்பீங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நம்ம இந்த டாபிக்கை ஒரு சின்ன டிடெக்டிவ் மாதிரி அப்ரோச் பண்ணலாம். நம்ம சுத்தி இருக்கிற பொருட்கள்ல ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண போறோம். அதுக்காக உங்களுக்கு என்கிட்ட ஒரு சர்ப்ரைசிங் கேள்வி இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு வைரம் யானி டைமண்ட், அதுவும் கார்பன் தான். நீங்க எழுதுற பென்சிலோட முனையில இருக்கிற கிராஃபைட், அதுவும் கார்பன் தான். ரெண்டுமே ஒரே எலிமெண்ட்னால ஆனது. ஆனா ஏன் டைமண்ட் கரண்ட்டை கொஞ்சம் கூட பாஸ் பண்ணது, ஆனா கிராஃபைட் ஒரு நல்ல கண்டக்டரா இருக்கு? இதான் நம்ம முதல்ல தேட போற இந்த கேள்விக்கு பதில் ஒரு சிம்பிள் அனாலஜில ஒளிஞ்சிருக்கு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமை இமேஜின் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேடியம்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான சீட்ஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம ஒரு ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரான் எனர்ஜி லெவல்ஸ்னு நினைச்சுக்க போறோம். அப்போ அந்த சீட்ல உட்கார்ந்திருக்கிற ஃபேன்ஸ் யாரு? கரெக்ட், அவங்க தான் நம்ம எலக்ட்ரான்ஸ். இந்த ஸ்டேடியம்ல ரெண்டு முக்கியமான செக்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம். கீழே இருக்கிற செக்ஷன் அதான் வேலன்ஸ் பேண்ட். இங்க ஃபேன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லா பேக்டா உட்கார்ந்துருக்காங்க. அவங்களால அந்த சீட்டை விட்டு நகரவே முடியாது. தே ஆர் ஸ்டக். மேல இருக்கிற செக்ஷன் அதான் கண்டக்ஷன் பேண்ட். இது மொத்தமா எம்டியா காலியா இருக்கு. இங்க ஃபேன்ஸ் வந்துட்டா அவங்க ஃப்ரீயா எங்க வேணாலும் ஓடி கண்டக்ட் பண்ண முடியும். இப்போ மெட்டல்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க இந்த ரெண்டு செக்ஷன்ஸும், அதாவது வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் ஒன்னு மேல ஒன்னு பொருந்தி இருக்கு, ஓவர்லாப் ஆகுது. இதனால என்ன ஆகும்? ஃபேன்ஸ் மாதிரி எலக்ட்ரான்ஸ் டிக்கெட்டே இல்லாம, எந்த எனர்ஜியும் தேவையில்லாம ஈஸியா மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல போக முடியும். அதனால தான் மெட்டல்ஸ் எக்ஸலென்ட் கண்டக்டர்ஸ். ஆனா இன்சுலேட்டர்ஸ்ல சிச்சுவேஷன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இங்க அந்த வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நடுவுல ஒரு ரொம்ப பெரிய கேப் இருக்கும். இந்த கேப்புக்கு பேரு தான் பேண்ட் கேப். இந்த கேப் எவ்வளோ பெருசுனா, கீழே உட்கார்ந்துருக்கிற எலக்ட்ரான்ஸால எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஜம்ப் பண்ணி மேல போகவே முடியாது. அவங்க வேலன்ஸ் பேண்ட்லயே லாக் ஆயிடுவாங்க. சோ நோ கண்டக்ஷன். இப்போ வருவோம் நம்ம ஹீரோ செமிகண்டக்டர்ஸ் கிட்ட. இங்க இந்த பேண்ட் கேப் பெருசாவும் இல்ல, ஓவர்லாப்பும் ஆகல. ஒரு சின்ன கேப் இருக்கு. இந்த கேப்பை தாண்டறதுக்கு எலக்ட்ரான்ஸ்க்கு கொஞ்சம் எனர்ஜி, ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஹீட் கிடைச்சா போதும், டக்குன்னு வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்ட்க்கு ஜம்ப் பண்ணிடும். அங்க போன உடனே அது ஃப்ரீ ஆயிடுது and it starts conducting current. So the whole secret is this. அந்த சின்ன கேப் தான் ஒரு பொருள் கண்டக்டரா, இன்சுலேட்டரா இல்ல செமிகண்டக்டரா முடிவு பண்ணுது. நம்ம ஸ்டேடியம் அனாலஜி கான்செப்டை புரிஞ்சிக்கிறதுக்கு சூப்பர். ஆனா எக்ஸாம்ல எழுதும்போது நம்ம கரெக்டான டெக்ஸ்ட் புக் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும் இல்லையா? சோ லெட்ஸ் லுக் அட் த ப்ராப்பர் என்சிஆர்டி டெஃபினிஷன். இதுதான் கரெக்ட் டெஃபினிஷன். த பேண்ட் கேப், அதை நம்ம இஜின்னு சொல்லுவோம், is the energy difference between the top of the valence band and the bottom of the conduction band. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினிஷன். சோ இதை தான் நீங்க எக்ஸாம்ல எழுதணும். சரி, இந்த பேண்ட் கேப்ங்கிற விஷயம் எப்படி உருவாகுது? ஒரு தனி ஆட்டம்ல இருந்து ஒரு கட்டியான சாலிட் மெட்டீரியலா மாறும்போது என்ன நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. இதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். தனியா ஒரு ஆட்டம் இருந்தா அதோட எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப ஷார்ப்பா ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஆனா கோடிக்கணக்கான ஆட்டம்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு சாலிடா மாறும்போது அந்த ஆட்டம்ஸோட எனர்ஜி லெவல்ஸ் ஒன்னோட ஒன்னு இன்ட்ராக்ட் ஆகி விரிஞ்சு பேண்ட்ஸ் ஆகிடுது. அதுல தான் நம்ம வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் வருது. ஒரு எலக்ட்ரான் வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு தாவ தேவைப்படுற மினிமம் எனர்ஜி, அதுதான் பேண்ட் கேப். தட்ஸ் இட். ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெண்டு செமிகண்டக்டர்ஸ், சிலிகான் அண்ட் ஜெர்மேனியம். சிலிகானோட பேண்ட் கேப் பாத்தீங்கன்னா 1.1 எலக்ட்ரான் வோல்ட்ஸ். இந்த இவி யானி எலக்ட்ரான் வோல்ட்ஸ்ங்கிறது எனர்ஜியை மெஷர் பண்ற ஒரு சின்ன யூனிட், அவ்வளோதான். ஜெர்மேனியம்க்கு அது வெறும் 0.67 இவி தான். இதுல இருந்து என்ன தெரியுது? ஜெர்மேனியமோட கேப் சின்னதா இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஈஸியா ஜம்ப் பண்ணிடும். அதாவது ரூம் டெம்பரேச்சர்லயே ஜெர்மேனியம் சிலிகானை விட பெட்டரா கண்டக்ட் பண்ணும். இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர்ல சிலிகானோட பேண்ட் கேப் 1.1 இவி. இது போர்டு எக்ஸாம்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல அடிக்கடி கேட்கிற ஒரு வேல்யூ. சோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். நம்ம கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலும் எக்ஸாம்ல சில காமன் மிஸ்டேக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த சைலண்ட் கில்லர்ஸை இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ யூ கேன் அவாய்ட் them. மோக காமனா வர டவுட் இதுதான். கேப் அப்படின்னு சொன்ன உடனே இது ஆட்டம்ஸ்க்கு நடுவுல இருக்கிற பிசிக்கல் டிஸ்டன்ஸா, ஒரு ஆட்டம்க்கும் இன்னொரு ஆட்டம்க்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?
கூடாது, அது ஒரு பெரிய தப்பு. பேண்ட் கேப்ங்கிறது ஆட்டம்ஸ்க்கு நடுவுல இருக்கிற பிசிக்கல் ஸ்பேஸ் இல்ல, இட் இஸ் an எனர்ஜி டிஃபரன்ஸ். அத நம்ம எலக்ட்ரான் வோல்ட்ஸ் ஈவில மெஷர் பண்றோம். மறந்துடாதீங்க, இட்ஸ் an எனர்ஜி கேப், நாட் அ பிசிக்கல் கேப். அடுத்த ஒரு தப்பான எண்ணம். சில பேர் நினைப்பாங்க மெட்டல்ஸ்ல எலக்ட்ரான்ஸே இல்லையா, அதனால தான் அவங்க நல்ல கண்டக்ட் பண்றாங்களாம்னு. இதுவும் ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன். அப்படி கிடையாது, எல்லாத்துலயுமே எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கேள்வி என்னன்னா, அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயா சுத்துற கண்டக்ஷன் பேண்டுக்கு எவ்வளோ ஈஸியா போக முடியுதுங்கிறது தான். மெட்டல்ஸ்ல இந்த ரெண்டு பேண்டும் ஓவர்லாப் ஆயிருக்கிறனால எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே ரேடியா கண்டக்ஷன் பேண்ட்ல தான் இருக்கும். அதனால தான் அவங்க இன்ஸ்டன்ட்டா கண்டக்ட் பண்ணுது. இது ஒரு லைஃப் சேவிங் மெமரி டிப். மெட்டல்ஸை ஹீட் பண்ணா அதோட ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகி கண்டக்டிவிட்டி குறையும். ஆனா செமிகண்டக்டர்ஸ் அப்படி கிடையாது. அவங்க மெட்டல்ஸ்க்கு நேர் ஆப்போசிட். அவங்கள ஹீட் பண்ணா நிறைய எலக்ட்ரான்ஸ் பேண்ட் கேப்பை தாண்டி கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். ஸோ கண்டக்டிவிட்டி அதிகமாகும். ஸோ ரிமெம்பர், ஹாட்டர் ஈக்குவல் டு மோர் கண்டக்டிவ். ஓகே, நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். வாங்க ஒரு குவிக் சம்மரி பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ த க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஆர்: 1, பொருட்களை அதங்களோட எனர்ஜி பேண்ட் கேப் இஜி வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். 2, மெட்டல்ஸ்க்கு பேண்ட் கேப் 0, பேண்ட்ஸ் ஓவர்லாப் ஆகுது. 3, இன்சுலேட்டர்ஸ்க்கு கேப் ரொம்ப பெருசு, 5 EVக்கு மேல. 4, நம்ம செமிகண்டக்டர்ஸ்க்கு ஜம்ப் பண்ற அளவுக்கு ஒரு சின்ன கேப் இருக்கு, கிட்டத்தட்ட 1 EV. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, பேண்ட் கேப்ங்கிறது ஒரு எனர்ஜி டிஃபரன்ஸ், பிசிக்கல் டிஸ்டன்ஸ் இல்ல. இப்போ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஏன் வேற வேற மாதிரி கண்டக்ட் பண்ணுதுன்னு நல்லா புரிஞ்சிருக்கும். ஆனா அடுத்த லாஜிக்கல் கேள்வி என்ன? நம்ம தேவைக்கேத்த மாதிரி ஒரு செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டியை எப்படி கண்ட்ரோல் பண்றது? அதை கண்ட்ரோல் பண்ண முடியறதுனால தான் நம்ம ஃபோன், கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக்ஸையும் உருவாக்குறோம். அது எப்படி? அதை நம்ம அடுத்த டாபிக் டோப்பிங்ல பார்க்கலாம். See you there.